கண்கட்டு கயிறு 1940களின் கிராமிய தமிழ்நாட்டில் ஒரு பயணம் செய்யும் மாயக்காரன் ராமநாதன் ஒரு கிராமத்தில் தனது கண்கட்டு வித்தைகளை காட்டுகிறான். அவர் ஒரு சாதாரண கயிற்றை எடுத்து அதை மாயக் குதிரையாக மாற்றுகிறார். கிராமத்தின் துடிப்பான சிறுவன் முருகன் இந்த வித்தையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயல்கிறான். இறுதியில் மாயக்காரன் அவனுக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்பிக்கிறார்: மாயையை நம்பி வாழாதே. ரகுநகன் ஸ்ரீனிவாசன், வெல்கம் our channel. Do not forget to like and to subscribe. தென்னந்தோப்பை சுற்றியுள்ள கிராம சந்தை. காலை நேரம். மத்தியில் ஒரு மாயக்காரன் ராமநாதன். ராமநாதன் மண்ணில் ஒரு வட்டம் வரைகிறார். நான் உங்களுக்கு உண்மையின் மாயையை காட்டுகிறேன் என்று கூறுகிறார். கூட்டம் கூடுகிறது. 12 வயது சிறுவன் முருகன் முன்னால் நின்று பார்க்கிறான். அவன் தன் தந்தை இல்லாத குடும்பத்தில் வளர்கிறான். அவன் கண்களில் ஆர்வம் ததும்புகிறது. ஒரு சாதாரண கயிற்றை எடுக்கிறார். இதை பாருங்கள், ஒரு சாதாரண கயிறு என்று கூட்டத்திடம் காட்டுகிறார். கண்ணே கண்ணே, கயிறே கயிறே, உன் உண்மையை மறை, குதிரையாய் மாறு என்று மந்திரம் சொல்லுகிறார். அவர் கண்களை மூடுகிறார், கைகளை அசைக்கிறார். கயிறு காற்றில் மிதக்கிறது. அது வளைகிறது, வீழ்கிறது. படிப்படியாக ஒரு குதிரையின் வடிவம் எடுக்கிறது. குதிரை கனமாகிறது. குதிரை கண் விழிக்கிறது. காலை உதைகிறது. கனைக்கிறது. கூட்டம் ஆச்சரியத்தில் வாய் பிளக்கிறது. ராமநாதன் குதிரையில் ஏறி சவாரி செய்கிறார். குதிரை சந்தை முழுவதும் ஓடுகிறது. குழந்தைகள் கைதட்டுகிறார்கள். முருகன் மட்டும் சந்தேகத்துடன் பார்க்கிறான். அவன் குதிரையின் கால்களை கவனிக்கிறான். அவை இன்னும் சற்று கயிறு போல் தெரிகிறது. ராமநாதன் குதிரையை மீண்டும் கயிறாக மாற்றுகிறார். கூட்டம் நாணயங்களை எறிகிறது. முருகன் மட்டும் அங்கேயே நிற்கிறான். உனக்கு ஏதாவது கேள்வி உள்ளதா என்று கேட்கிறார். அது உண்மையில் குதிரை இல்லை, அப்படித்தானே? பதிவு. ராமநாதன் கயிற்றை மீண்டும் காட்டுகிறார். இது வெறும் கயிறுதான். ஆனால் மக்கள் கண்கள் என்ன பார்க்க விரும்புகிறார்களோ அதை நான் காட்டுகிறேன். மனித மனதில் ஒரு சக்தி உள்ளது. நம்பிக்கை. நம்பிக்கையின் சக்தி. நான் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்துகிறேன். முருகனுக்கு பயிற்சி. முதலில் நீ உன்னையே நம்ப வேண்டும். பிறகு மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டும். சிறுவன் கண்களை மூடி சிந்திக்கிறான். முருகன் கயிற்றை எடுத்து மந்திரம் சொல்கிறான். கயிறு சிறிது நகருகிறது. ஆனால் குதிரையாக மாறுவதில்லை. அவன் ஏமாற்றமடைகிறான். ராமநாதன், வித்தை முக்கியமல்ல, பாடம் முக்கியம். மாயையை நம்பி வாழாதே, உண்மையை நம்பு. உலகம் மாயைகள் நிறைந்தது. செல்வம், புகழ், சுகம், இவை அனைத்து மாயைகள். உண்மையானது மனித இதயம் மட்டுமே. காலை. ராமநாதன் பயணம் தொடர்கிறார். முருகனிடம் ஒரு சிறப்பு கயிற்றை கொடுக்கிறார். இதை நினைவு சின்னமாக வைத்துக் கொள்ளு. மாறாக குழந்தைகளுக்கு மாயையை நம்பாதே என்று கதைகள் சொல்கிறான். மாயையை நம்பி வாழாதே குழந்தைகளே. உங்கள் இதயத்தின் உண்மையை நம்புங்கள்.